பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களில் வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் கூடி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களோடு வாசம் செய்ய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஆராதனையில் நீங்கள் இடைப்படுங்கப்பா. அப்படி நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து வெளிப்படுங்க. வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார்கள். ஆமென். யார் துணை நிற்கிறா? அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உம்முடைய தேவன் துணை நிற்பார்கள். என்னுடைய தேவன் எனக்காக துணை நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே என் துணையானீர். அவர் ஒருத்தர் தாங்க எனக்கும் உங்களுக்கு நிழல், வேற யாருமே கிடையாது. ஆமென். பாடலாமா? கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமாக்கள் நீவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் நீவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையாரி. பாவி என்னை பால தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பால தள்ளினார், ஆவியில்லை என்றும் விட்டார். ராஜாவும் அன்பை என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோர் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோர் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உமக்காலிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. என் துணையானி. ஹல்லேலூயா. இதுல வர்ற நிறைய லிரிக்ஸ் நமக்கு ஏத்தது மாதிரியே இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? அதை பார்த்து பாடினீங்களா? உணர்ந்து பாடினீங்களா? இல்ல, எத்தனை இடர் வந்தாலும் சோர்ந்து போனால் கர்த்தர் என் அடைக்கலமாயிருந்தார். ஆமென். பலர் என்னை தள்ளினார்கள். எப்படி? இவன் பாவி அப்படின்னு. ஆனா இவன்ட்ட ஆவி இல்லை அப்படின்லாம் தள்ளினாங்க. ஆனா என்னை ஒருத்தர் நேசிச்சு அன்பு காட்டி என்னை நேசிச்சாரு. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டால், நம்பினோர் எதிராக வந்தாலும், கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டாலும், ஐயா நீங்க தான்ப்பா எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் அல்ல அவர். என்னை உங்களையும் நீதிமான் அப்படின்னு அழைக்கிறார்.
நானும் நீங்களும் நீதிமானா? ரோமர் எழுதின நிருபத்தில் 5:1 இவ்விதமா போட்டிருக்குது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி? எதனால? விசுவாசத்தினால் நானும் நீங்களும் எப்படியா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை என்ன பண்ணலையா? வெட்கப்படுத்த விடல. எந்த நம்பிக்கை? தேவனுடைய அன்பு என்னையும் உங்களையும் வெட்கப்படுத்த விடலைங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். ஒரு நல்லவனுக்காக ஒருத்தன் கஷ்டப்படலாம். நானே பாவி, எனக்காக ஒருத்தர் மரிச்சிருக்கிறார். ஆமென். என்ன அவருடைய அன்பு அவ்வளோ விளங்க பண்ணுகிறது. கடைசி 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ஆமென். எப்படி? விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இங்க அவருடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் எனக்கு உங்களுக்கும் சிலுவையிலே அவர் மரித்து எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தி, சிலுவை நாதர் எனக்காக உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்னை உங்களின் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாடலாமா? பாடலாம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சம் நோக்குகிறார். பெருமை என்னில் இடம் பெற்றார், முன்மூடி பார்த்திட ஏங்குகிறார். ஆமாங்க, பெருமை என்னில் இடம் பெற்றார், முன்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர்
என் பாவம் கழுவிடும். அவள் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்கா ஒளி வீசுவே. மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாத இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகிறார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகிறார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்து விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்து விழுந்திட கண்ணீருடன் சிந்துகிறார். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. காயங்களையும் பார்க்கின்றன. சலாமா. என்னை நோக்கி பார்க்கின்றன. காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. காயங்களையும் பார்க்கின்றன. ஹல்லேலூயா. என்னை நோக்கி பார்க்கக்கூடிய ஒருவர், நான் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை கழுவி என்னை நீதிமானா பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முடிவில்லாதவர், நல்ல முடிவை தருகிறவர் அவர். ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் நடத்துவார். கடந்த 3 மாதங்கள் கண்மணி போல அற்புதமாய் நடத்தினார்ல. இந்த மாதத்திலும் அவர் எனக்கு உங்களுக்கும் துணையாளராய் இருந்து நடத்த போகிறார். ஆமென். எனக்கு துணை நிற்கிறவர் என் தேவன். ஆமென். எனக்கும் உங்களுக்கும் துணையாக அவர் எப்பொழுதும் நிற்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பாடலாமா? கரங்களை தட்டி முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. ஆமாங்க. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, நானும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் ஆராதிப்பேன். உமை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தீரே எபினேச நீரே, என்னாலும் நடத்திடுவீ. இனிமேலும் தாங்கும் கரம் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேச
நீரே என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நாட்காணிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பு. சொல்லாம புகலிடமே. Oh yes Jesus. ஆறுதலே என் நாட்காணிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. ஓங்கின புயமும் அடைக்கலம் நீரே வலுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கின புயமும் அடைக்கலம் நீரே வலுவாமல் காத்திடுவீர். ஒருவராய், ஆமாங்க, ஒத்தாசை அனுப்புகிற தேவன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நற்காதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. புகலிடமே, புகலிடமே. Yes Jesus. Amen. என்னாலும் ஆராதிப்பே. உன்னதமானவ மறைவில் இருப்பதா வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவ மறைவில் இருப்பதா வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நாட்காணிப்பே, உமை என்னாலும் ஆராதி. சொல்லலாமா புகலிடமே. ஓ என் மறைவிடம் நீங்கப்பா. Yes Jesus. நாட்காணிப்பே, உமை என்னாலும் ஆராதி. முடிவில்லாதவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவர். ஆமாங்க, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருகிறவர் ஒரே ஒருவர் மாத்திரம்தான். செல்லாமா புகலிடமே, புகலிடமே, பூரணமே, ஆறுதலே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே, புகலிடமே. Oh yes Jesus. ஆறுதலே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். Hallelujah. நானும் நீங்களும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க வரோம் இல்ல? ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கணும்ல. இது சும்மா கடமைக்காக எனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார், அதனால வார வாரம் ஒரு கடமைக்காக போயிட்டு பாஸ்டரும் திருவிருந்தப்ப மாத்திரம் போய் அட்டண்டன்ஸ் ஒன்று போட்டோம்னா அது அதுக்கப்புறம் இடையில ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம் இல்லை. ஆண்டவரை பார்க்க வரோம்ல. எனக்கு முடிவில்லாதவர் அவர், நல்ல முடிவை தருகிறவர் அவர், எனக்கு நல்ல எதிர்காலத்தை தருகிறவர், என்னை நல்லா வச்சிருக்கிறவர் அவர். எனக்கு நான் இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல, இந்த உலகத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நான் நித்தியமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு அவர் வச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அதுதானே நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்மளுடைய விசுவாசம் இல்ல. இங்க அவர் ஆராதிக்கணும் அப்படின்னா அவருடைய ஆசை விருப்பம்லாம். ஆமென். ஆராதிக்கிறதுக்கு நானும் நீங்கள் ரெடியா?
3 மாதம் சூப்பராக நடத்திட்டு வந்துட்டார். இந்த மாதமும் நான் என்னை உங்களையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மாதம் நம்முடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார்கள். நிறைய வசனங்களை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அவர் உனக்கு துணையாய் இருப்பார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். யாரு? அவர் தான். எந்திரிக்கலாமா? யார் இந்த உலகத்தில் என்னை கைவிட்டாலும் எனக்கு துணையாய் நிற்கிறவர் ஒருவர் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:16 எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனா கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட நிலைகள் வரலாம். எனக்கு உங்களுக்கும் துணையாளராக ஒருவர் இருக்கிறார். துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே. ஆமாங்க, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். எஸ் ஜீசஸ். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை அப்பா, துணையாளரே, ஆராதனை இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமாப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆமென். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை என்னுடைய உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக, துணையாளராக இந்த கால வேளையில நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவன். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் என்னை உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. பலர் என்னை உங்களை கைவிடலாம்,
ஆனா கர்த்தர் துணையாளராக இருந்து என்னை உங்களையும் கைவிடாமல் நடத்துகிறவர். Yes Jesus, Hallelujah. ஆராதனை உமக்கே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு துணையாளராக, எங்களை நேசிக்கிறவராக ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவராக, எங்களை உற்று பார்த்து எங்களை கவனித்து நாங்க பேசுறத கேட்கிறவராக இருக்கிறீரே. நாங்க உம்மை நேசிப்போம்பா. உம்முடைய சந்நிதியில நாங்கள் வந்து முழங்காலில் நின்று என்ன துன்பங்கள் என்ன இன்னல்கள் எங்களுக்கு நேரிட்டாலும் நாங்க உம்மை மாத்திரம் கைவிடாமல் முன்னேறி செல்வோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காதல். ஆமாப்பா, நம்முடைய பாதையில் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா. இன்னல் துன்பமே வந்தாலும் அப்பா நான் பின் திரும்பேன், நான் பின் திரும்பேனே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. Hallelujah, hallelujah, இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah. நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆமாங்க, அவருடைய சந்நிதியில முன்ன வந்து நின்னுட்டு நான் நீங்கள் பின்னிட்டு பார்க்காமல் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் விலகாத மேகமாக முன் செல்லும் மேகமாக என்னை உங்களையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம்
வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லாமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல கலந்திருக்கீங்க, கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. ஆமாப்பா. ஓ, என் சொல்லில, என் செயலில, உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லாமா? ஒரு மகிமையின் மேகம். Oh yes Jesus, வா. என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஓ ஹalleluya, நீர் வல்லவரப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்து மூடுதாண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள்
ஜனத்தை மூடுதே. ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் செல்லாம விலகாத மேகம். விலகாத எனக்கு உங்களுக்கு துணையாளராக இருந்து விலகாத மேகமாக இருந்து முன் செல்லும் மேகமாக இருக்கிறார். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். செல்லாமா விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. காலவேளையில எனக்கு உங்களுக்கு ஒரு துணையாளர் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் என்னை உங்களை கைவிடலாம், ஏளனமாய் பார்க்கலாம், இவன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம், நன்மை இவனுடைய வாழ்க்கையில வராதுன்னு சொல்லலாம், இவனுக்கு எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா எனக்கு உங்களுக்கும் விலகாத மேகமாக ஒருவர் இருக்கிறார், முன் செல்லும் மேகமாக ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை உங்களையும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. 2 தீமோத்தேயுல நம்ம பார்த்தது போல என்னை உங்களையும் கைவிடலாம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. உங்ககிட்ட யாரும் இல்லை நீங்க நினைக்கலாம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஆமாங்க, கர்த்தரே எனக்கு உங்களுக்கும் துணையாக நிற்கிறார். என்னை உங்களையும் கைவிட பலர் இருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம். ஆனா என்னை உங்களையும் கைவிட மாட்டார். கர்த்தரோ எனக்கு துணை நின்று, அவரே என்னை வெட்கப்படுத்தாமல், அவரே என்னை கைவிடாமல் நடத்த வல்லவர். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும். மறுபடியும் செல்லாமா? விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆமாப்பா, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என்னை உங்களையும் தெளிவின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் கைவிடாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறார். துணையாளராக இருந்து நடத்துகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே,
பலர் எங்களை தள்ளிவிட்டோம். எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்த ஒரே ஒருவர் நீங்க தான்ப்பா. ஆனா நீங்க எனக்கும் எங்களுக்கும் துணையாளராக, எங்களுடைய சபை மக்களோ ஒருவருக்கும் துணையாளராக எங்களை நீங்க நடத்துவீங்கப்பா. கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். கர்த்தரோ. நன்றி ஆண்டவரே. மீதியானவள் நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, இறுதி ஜெபம் மற்றும் திருவிருந்த ஆராதனையிலும் நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. பேசுங்க. வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். நாங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. பேசுகிற மகனை நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 130. சங்கீதம் 130 ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலில் அதை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொள்ளுவார். ஆமேன். Praise the Lord.